விடிய காலை 3:30 மணிக்கு ஏஞ்சி இந்த ஃபேஸ் மாஸ்க்கை போட்டுட்டு இருந்தேன். இது என்ன ஃபேஸ் மாஸ்க்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி ஈஸ்டர்ன்றதுனால மார்னிங் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு போயாச்சு. ஆட்டோவை புக் பண்ணி இன்லாஸ் கூட தான் போனோம். ஆனால் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் கூட இல்லை. ஸோ கொஞ்சம் மேஜர் மிஸ்ஸிங்ஸாக தான் இருந்துச்சு. பட் சர்வீஸ் நல்லா இருந்தது. ஸோ ஃபுல்லாக கவனிச்சாச்சு. இங்கே பாருங்கள், என் தம்பி கூட வந்துட்டு தூங்கிட்டு இருக்கான். சர்வீஸ் முடிச்சுட்டு அங்கேயே டிஃபன் கொடுத்தாங்க. சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக ஆட்டோவில் வந்தாச்சு. சரி அப்படியே மெட்ரோவில் விட்டுருங்க, அம்மா கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்னடா இன்னைக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கலையே வீடியோக்குன்னு யோசிச்சுட்டே வந்தேன். அப்போதான் மெட்ரோவில் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன். அவங்களோட ஃப்ரெண்டு ஜெர்மனிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்மேட் கிஃப்டாக வந்து ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அந்த பாக்ஸ்குள்ளே நிறைய விஷயங்கள் இருந்தது. ரொம்ப க்யூட்டான நோட், ஒரு ஃபோட்டோகிராஃப், ஜோக்ஸ் மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி வேர்ட் பன்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு அந்த கிஃப்ட் வரலை, ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ்க்கு உள்ள அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு ரொம்ப அதிகம். ஸோ நம்மளும் டாஸ்க் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி ஒரு டாஸ்க் எடுத்துக்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம அம்மாவை கால் பண்ணி பேச சொன்னோம். இந்த வாட்டி வந்துட்டு நம்ம ஒரு குட்டி ஹேண்ட்மேட் கிஃப்ட். The simplest handmade gift is always a letter or a small note that you can write. So try and give a small handmade gift to your friend, partner, parent, anybody. பண்ணிட்டு done ன்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம்.